ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலையில் வணக்கம். இப்போ மதிய சமையலுக்கான சமையல் தான் நம்ம சமைக்கிறோம். அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எண்ணெய் சூடு ஏறிச்சு. ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டு செவக்க வதக்கிடலாம். இப்போ நம்ம தக்காளி ஒரு 2 பழம் கட் பண்ணி வச்ச ஒரு 5-6 கத்திரிக்காய், கூடவே தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது நம்மள செவந்து வரட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய் பொடி, அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்து வரட்டும்னு விட்டுடலாம். கத்திரிக்காய் தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் புளி தண்ணியும், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் எள்ளு, 3ஐயும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு அப்படியே ட்ரை ஆகி வரட்டும். இந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் போட்டு நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா அந்த இருக்கிற தண்ணியும் இதாகி ட்ரை ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப இதாக நல்லாயிருக்கும். அந்த வேர்க்கடலை கொஞ்சோண்டு நம்ம போட்டோம் இல்லையா, எள்ளும் வேர்க்கடலையும் வாசம் மூக்கு இழுக்குது. கத்திரிக்காய் பொரியல் ரெடி.